ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி அந்த வேலையை நம்ம விட்டுறலாம். ஏன்னா அந்த வேலையில் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்போ, நம்ம அத விட்டுட்டு நம்ம வேறு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் நான் இருந்தேன். அதனால அந்த மனநிலையை நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு, நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா, நம்ம நல்ல ஒரு மனநிலையில் இருந்தால் தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் ஃபேமிலி லைஃப்பும் ஏன்னா அந்த வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால சரி ஓகே. இதனால் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தேவையில்லாத ப்ராப்ளம் வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டுருந்துச்சு. அதனால என்ன பண்ணேன்னா, சரி ஓகே இதுக்கப்புறம் நம்மள ஒரு சந்தோஷமாக ஒரு இதில் எடுத்துகிட்டு போகணும், ஒரு இது பண்ணணும்னா, நம்மளுக்கு ஒரு மனநிலையை நல்லபடியாக இது பண்ணிக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் எனக்கு இருந்துச்சு. அடுத்த ஒரு 2 நாளைக்கு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொல்லிட்டேன். இது மாதிரி என்ன நான் அந்த வேலையை விட்டு போக போகிறேன் கலா அப்படின்னோடனே அவங்க உடனே கேட்டாங்க, ஏன் இது நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட 25,000 சம்பளம் வாங்குறீங்க, இல்லை டேலண்ட்டாக இருக்கிறவாசி இன்னுமே சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஏன் நீங்கள் திடீர்னு போகிறீங்க, வேறு இடத்துக்குலாம் போனீங்கன்னா இதை விட கம்மி சம்பளம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னோடனே, சம்பளம் முக்கியம் தான்ப்பா, இருந்தாலும் என் ஹஸ்பண்டுக்கு நான் இங்கே 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வரேன் வேலைக்கு அப்படிங்கிறதுனால, ஈவினிங் 6 மணிக்கு இங்கே விட்டுறாங்க அப்படின்னா, நான் போகிறதுக்கே வீட்டுக்கு போகிறதுக்கு 8 மணி ஆகிடுது டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா. 8 மணிக்கு போய் நான் சமைச்சு எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்கள அவர் டியூஷன்லேருந்து அழைச்சிட்டு அவர் 4 மணிக்கெலாம் வந்துடுவார். எல்லா ஒர்க்கும் பண்ணி வச்சுட்டு டியூஷன்லாம் போய் பிள்ளைங்கள அனுப்பிச்சிட்டு அவர் ஒரு அடுத்தது ஒரு இதுக்கு அவரும் வேலை காலைல 7 மணிக்கு போகிறவர் தான். அதனால 2 பேருக்குள்ளே தேவையில்லாமல் பிரச்சனைகள் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுக்கு என்ன பண்ணுறதுப்பா, நம்ம ஒருத்தவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் உங்கள் ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ சேலரி, அவருக்கும் அதே 25,000. இப்போ அவங்க ஒரு 50,000 வாங்கினாங்கன்னா, நீங்கள் ஓகே 50,000 வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு 25,000 தான் இது பண்ணுறாங்கங்கிறப்போவே நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணி தானப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரி சரி அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்கள. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு இதாக தான் இருக்கும். நம்ம அதை கடந்து தான் போக வேண்டிய ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னோடனே, அது புரியுது. இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஃபேமிலி லைஃப்ங்கிறது முக்கியம் தான், நான் இல்லைங்கல. இருந்தாலும் 2 பேரும் ஒரு 25,000 வாங்குறப்போ, ஒரு 50,000 வாங்குறப்போ, வீட்டு செலவுலாம் போக இப்போ நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க அப்படின்னோன்னா, ஒரு 35,000 வரைக்கும் சேவ் பண்ணுறேன். 15,000 எல்லாமே செலவு ரெண்டெல்லாம் போக, இப்போ 35,000 செலவு பண்ணுறேன், 15,000 செலவாயிடுது. இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் ஒர்க் பண்ணாருன்னா 25,000த்துல 15,000 போயிட்டுனா 10,000 தான் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவீங்களா? இல்லை என்ன தான் பண்ணுவீங்க? அதை யோசிச்சு பார்க்குறீங்களா? அப்படின்னோடனே, இல்லை எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. எல்லாமே எனக்கு புரியுது. அது மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டங்கிறது நம்மளுக்கு இருக்க தான் செய்யுது. அதை அந்த இதை நம்ம தான் இது பண்ணி போகணும் அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் இது பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம், பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகேப்பா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் வேலையை விடுறத பற்றி யோசிக்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது அவர்கிட்ட கொஞ்சம் நீங்கள் எடுத்து நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா ரெண்ட்டுக்கு இருக்கிறீங்க. கொஞ்சம் நியர்பையாக வேறு வீடு பார்த்துக்கிட்டு, கொஞ்சம் ஓரளவு ரெண்ட்டு கூட இருந்தாலும் ஒரு 1000 2000 கூட இருந்தாலும் வேறு இடம் பார்த்துட்டு நீங்கள் அப்படி சொல்லி அவங்கள சமாளிங்க. எதுக்கு நீங்கள் இங்கே இது பண்ணுறதுலையே இருக்கிறீங்க அப்படின்னோடனே, உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கோ அதை பார்த்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓரளவு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டோட மாமி ஊருக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நான் பேச சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் மாமி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அவங்களும் எடுத்து சொன்னாங்க. இந்த மாதிரி 2 பேரும் சம்பாரிச்சா தான் இந்த இதில் இது பண்ண முடியும்ப்பா. நீ இதுக்காகலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ராஜி என்கிட்ட சொன்னா அந்த மாதிரின்ட்டு அப்படின்னோன்னே, அது தெரியுது மாமி, இல்லைன்னா நான் சொல்ல வரல. இருந்தாலும் குழந்தைங்கள பார்த்துக்க பண்ண கஷ்டமாக இருக்குங்கிறனால தான் நான் அந்த மாதிரி பேசினேனே தவிர, எனக்கு வேலைக்கு போகக்கூடாதுன்னுலாம் நான் என்றைக்குமே நினச்சதில்ல அப்படின்னோன்னே, அது புரியுது நீ அதெல்லாம் நினைக்காதில்ல. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் கொண்டுட்டு வரணும். நம்ம எல்லாமே சரிசமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள் வர்றப்போ நம்மளுக்கு
நம்ம அத கடந்து போகிறதுக்கு கொஞ்சம் மனதைரியத்தோடையும் எல்லாத்தையும் ஒரு சமாளிக்கிறதுக்கு வேலையும் இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம